வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2022ல ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது நம்மளோட பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க் இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம். Who among the following is the co-founder of a Turbana Academy of Performing Arts? இந்த கொஸ்டின் 11th ஜூலை 2022 மார்னிங் ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நீங்க அதர் சேனல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு போடுவாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடும்போது அதுல இயர் வச்சு சொன்னாதான் எந்த இயருக்கு எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். இப்ப 2022ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, 2021ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இல்ல 2023ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி கொஸ்டினோட டஃப்னஸ் தெரிஞ்சாதான் அதுக்கேத்தாலும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா எஸ்எஸ்சி எவ்ரி இயர் கொஸ்டினுக்கான டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? மெரினாலினி தாராபாய். இவங்களை எங்க படிப்போம்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து படிப்போம். கிளாசிக்கல் டான்ஸ்ல இவங்க பரதநாட்டியம் அண்ட் வந்து குச்சிப்புடியோட ஃபேமஸான வந்து டான்ஸரா இருக்காங்க. இவங்க கோ-ஃபவுண்டர் ஆஃப் வந்து தர்பானா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இவங்க எங்க பிறந்திருக்காங்கன்னா கேரளால. இங்க ஒரு யூனிக் பாருங்களேன். பரதநாட்டியம் தமிழ்நாடு கிளாசிக்கல் டான்ஸ், குச்சிப்புடி ஆந்திராவோட கிளாசிக்கல் டான்ஸ். அவங்க பிறந்தது கேரளா. அப்ப அவங்க இதை தவிர மிச்சம் இருக்க ரெண்டை வந்துன்னு அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் யூனிக். இவங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்ம பூஷன் 1992ல, பத்மஸ்ரீ 1965ல, சங்கீத் நாடக் அகாடமியோட ஃபெல்லோஷிப் வந்து 1994ல. இவங்க தான் மெரினாலினி சாராபாய். நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்டது யாரு கோ ஃபவுண்டர் கேட்டதான். அதனால ஆன்சர் என்ன? மெரினாலினி சாராபாய். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். சோனால் மன்சிங் வாஸ் அவார்டட் த சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் இன் 1987. சி இஸ் ட்ரெயின் டான்ஸ் டான்சர். இதுலயுமே என்ன கிளாசிக்கல் டான்சருக்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதுல கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இவங்க எந்த டான்சர் அப்படின்னு தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது ப்ரீவியஸ் கொஸ்டினான 2023ல ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்டிருந்தாங்க. இப்ப 2022ல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீனிங்? கொஸ்டின் நல்லாவே ரிப்பீட் ஆகுது. அதுக்காக தான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? சோனால் மன்சிங் ஃபேமஸான வந்து பரதநாட்டியம் அண்ட் வந்து ஒடிசி டான்சர். 2023ல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தோம், பரதநாட்டியத்திலையும் ஒடிசிலையும் ரெண்டுலையும் ஃபேமஸா இருக்கிற டான்சர் ஏன்னா சோனால் மன்சிங். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன் இந்த இடத்துல பிக்சருமே கொடுத்துருக்கேன்னா ஒரு இமேஜ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மறக்காது, கண்டிப்பா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதன் மூலம் ஆன்சர் பண்ண முடியும். இவங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பத்ம பூஷன் 1992. இந்த மாதிரி யங்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ல வச்சு அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து பத்ம விபூஷன் 2003, சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு 1987ல வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி 1987ல வாங்கின கிளாசிக்கல் டான்சர் சோனால் மன்சிங். இவங்க எதுனா பரதநாட்டியம் பிளஸ் வந்து ஒடிசி. இங்க ஒடிசி இருக்கனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுல சென்சஸ் கேட்டிருக்காங்க. அஸ் பர் த சென்சஸ் 2011, வாட் இஸ் அ ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இது ஒரு பேசிக் கொஸ்டின். டைரக்டா நமக்கு 2011 சென்சஸ் லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டினை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். பட் இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து கேட்கறாங்களா, இது வந்து எஸ்எஸ்சில ஒரு பேட்டர்னாவே இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் வைக்கிறது அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நான் கம்ப்ளீட் சென்சஸ் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து நான் ரிவைஸ் பண்ணணும். இல்ல நான் டைரக்டா என்ன சொல்லலாம், லிட்ரஸி ரேட் ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 65.50, மேலோட லிட்ரஸி ரேட் 82.10, டோட்டல் லிட்ரஸி ரேட் 74%. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 65ல இருக்கனால 65னா அப்ப 60 to 69. அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ரைட்டா? 2011 சென்சஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. ஏன்னா எஸ்எஸ்சில ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேல சென்சஸ்ல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்கே இருக்காது. அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஏன்ஷியன் இந்தியன் ஸ்போர்ட் பிட்ஸ் crowd ஆஃப் த brave young men against angry bull? என்ன ஜல்லிக்கட்டா சொல்றாங்க. ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தலாம். இதே நார்த் இந்தியனுக்கு இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பண்டித் ஹரிபிரசாத் சௌராசியா இஸ் அ வெல் நோன் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து என்னன்னா இப்ப ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இருக்கும். அதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணு என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபோக் டான்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் எடுப்பாங்க. மூணாவது
மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபேமஸான எக்ஸ்போனன்ட் எடுத்துட்டு அவங்க எந்த மியூசிக் கேட்பாங்க, அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது. ஃபோர்த்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின், ஸ்டாட்டிக்கான ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தோம்னா ஆதர், புக்ஸ் அண்ட் ஆதர் ஆட்டோபயோகிராஃபி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்சஸ்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்கேங்க, அதனால சொல்றேன். அடுத்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து ஃபைனலா பார்த்தோம்னா சினிமால இருந்து கொஸ்டின். சினிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்லாம ஏதாவது மியூசிக் டைரக்டர் சிங்கர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் கம்ப்ளீட் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுல இருந்தா எஸ்எஸ்சி அடிக்கடி வந்து கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பண்டித் ஹரிபிரசாத் சௌராசியா ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா வருவாரு. இப்ப ஃப்ளூட்ல வேற யாரெல்லாம் வருவானா பன்னலால் கோஷ், ராஜேந்திர பிரசானம், ராஜேந்திர குல்கர்னி. இந்த ராஜேந்திர அப்படின்னு வந்தாவே ஃப்ளூட்டோட கனெக்ட் பண்ணலாம். பன்னலால் கோஷ் இவருக்கு இன்னொரு பேர் அமல் ஜோதி கோஷ். இது எல்லாமே நார்த்ல வச்சுக்கேன். ஃப்ளூட்ல இவங்கள தான் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி பண்டித் ஹரிபிரசாத் சௌராசியா ரிலேட்டட் டு வந்து ஃப்ளூட். அதனால ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சின்ஸ் விச் இயர் டிட் ஐபிஎல் ஸ்டார்ட் இருக்குல்ல, இது வந்து ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். பட் ஸ்போர்ட்ஸ்ல என்ன, இது கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் கிடையவே கிடையாது. ஏன்னா ஐபிஎல் எப்பயோ 2008 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு ஓவரால் வந்து நமக்கு அவேர்னஸ் இருந்தா போதும், இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணது 2008 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 2008. அதனால ஆன்சர் சி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். குச்சிப்புடி இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் இருக்குல்ல. குச்சிப்புடி அப்படின்னு இருந்தாவே ஈஸியா கனெக்ட் பண்றது ஆந்திராவோட கனெக்ட் பண்ணலாம். குச்சியா இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க சொல்லி ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், அதனால ஆன்சர் டி தான் வரும். இப்ப கம்ப்ளீட் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நான் இடத்துல கொடுத்துருக்கேன். இதுல சத்ரியா டான்ஸ் வந்து அசாமோடது, மணிப்பூரி பேர்ல இருக்கு மணிப்பூர் வரும், ஒடிசி பேர்ல இருக்கு ஒடிசா. கதக்கு வந்து என்னன்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் ரொம்ப ஃபேமஸ், அப்போ யூபின்னு வச்சுக்கலாம். குச்சிப்புடி ஆந்திரம், பரதநாட்டியம் தமிழ்நாடு, கேரளால 2 இருக்கும், கதகளி இருக்கும், மோகினியாட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து எவ்ரி இயர் 1 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி ஆந்திர பிரதேசம் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் அண்ணா ஹரிநேனா அப்படின்னு இருக்குல்ல. சில பேர் என்னன்னா இப்போ 2022ல இந்த புக் வந்துருன்னா நியூஸ்ல வந்திருக்கும், இல்ல கரண்ட் அஃபேர் வந்திருக்கும், அதனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணினா அது ராங்கு. ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபேமஸான பர்சனாலிட்டி ரிலேட்டடா தான் வந்து புக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுல ஃபேமஸ் அப்படின்னா ஒரு 15 டு ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்கும்போது மிஸ்ஸே ஆகாது. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், லியோ டால்ஸ்டே. லியோ டால்ஸ்டே ஃபேமஸான வந்து பிலாசபர். இவர் எழுதின புக் அப்படிலாம் பார்த்தா வார் அண்ட் பீஸ், மை கன்ஃபெஷன், அண்ணா ஹரினா, டெத் ஆஃப் இவன்லிச், கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, த க்ரூட்ஸர் சொனாட்டா, த காஸ்பல் இன் பிரீஃப், செவட்டபோல் ஸ்கெச்சஸ், ரீசரக்ஷன்ஸ், த காசெக்ஸ், த கன்ஃபெஷன், சைல்ட்ஹுட், ஆஃப்டர் த பால், வாட் மென் லிவ் பை. இதை நான் என்டையரா என்னன்னா லியோ டால்ஸ்டாய் எழுதின எல்லா புக்குமே இந்த இடத்துல நான் கொடுத்தேன். இவர் தான் லியோ டால்ஸ்டாய். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த லியோ டால்ஸ்டாய் யாருன்னா இவர் எழுதின புக் இருக்கும், அந்த புக்கு இன்ஃபுளுன்ஸ் யாரை பண்ணிருக்குமா, மகாத்மா காந்தி வந்து பண்ணிருக்கும். காந்தி அவரோட புக்கை படிச்சு அகிம்சா வந்து எடுத்திருப்பாரு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா இவர் ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. இவர் புக் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணும்போது இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்கமிங்ல கேட்டா நம்ம மிஸ் ஆகல, அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் அண்ணா ஹரினா அப்படின்னு பார்த்தா லியோ டால்ஸ்டாய். அதனால ஆன்சர் வந்து டி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 2015 அண்டர் த எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்துச்சு, அதான் கொஸ்டின் கேட்கிறேன். இந்த மாதிரி ரேண்டமா 1 or 2 கொஸ்டின் ஸ்கீம்ல இருந்து கேட்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா, அதாவது இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடா வரும்னா ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடா, யூத்துக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு யோஜனா ஆர் ஸ்கீம் தான் என்ன வரும் அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அப்ப ஸ்கில் அப்படின்னு வந்தாவே அதோட மினிஸ்ட்ரி தானே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். தெரிஞ்சுக்க வேண்டியது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ரிலேட்டட் டு வந்து ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங், அதோட சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் கொரியோகிராஃபர் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து சினிமா ரிலேட்டட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சினிமா ரிலேட்டடும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஸ்டாட்டிக் ஜிகேல. இந்த கொஸ்டினை நம்ம எலிமினேஷன் மூலமா சால்வ் பண்ணலாம். கஜோல் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரேயா கோஷல் ஃபேமஸான சிங்கர் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும்.
மாதுரி திக்ஸ்டுமே ஃபேமஸான ஆக்டர்ஸ். அதனால இவங்களும் வராது. கேட்டது வந்து கொரியோகிராஃபர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சரோஜ் கான் அப்படின்னு வரும். இது எலிமினேஷன் மூலம் நம்மளால ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? சரோஜ் கான் இவங்க இமேஜ் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க தான் வந்து சரோஜ் கான். இவங்க மோர் தென் 2000 சாங்க்கு மேல வந்து என்னன்னா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சரோஜ் கான் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். ஹவு many பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் ஃபீல்டு ஹாக்கி டீம் இருக்குல்ல, இதுவுமே என்னன்னா ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஹாக்கி டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இது நம்மளோட பார்ட் 4, அதாவது 2022 ஸ்டாட்டிக் ஜிகேயோட பார்ட் 4ல இதே கொஸ்டின் தான் கேட்டுதான் ஜஸ்ட் ரிப்பீட்டடா பண்ணிருக்காங்க. இந்த இதுக்கு என்னன்னா ஃபீல்டு ஹாக்கி டீம் அப்படின்னு வந்தாவே ஒரு டீம்ல 11 பேர் இருக்கும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்ப ஹாக்கி டீம் ரிலேட்டடா என்னெல்லாம் நம்ம பேசிக் தெரிஞ்சு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இதுல பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் 1924 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் 1925 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல டெர்மினாலஜி ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ட்ராபிஸ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ட்ராபி ரிலேட்டடும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆகாகன் கப் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தயான் சந்த் ட்ரோபி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. சுல்தான் ஆஃப் ஜாகூர் கப் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கான் அப்துல் காஃபர் கான் கப், சஞ்சய் காந்தி ட்ரோபி, இது மாதிரி இந்த இதெல்லாம் கேட்டாங்க. பட் மிச்சம் இருக்கிறது ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்க நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சிம்பிளா கேட்டதுனால ஆன்சர் வந்து இதுல பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது இது பாருங்களேன். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் டு வின் எ பத்மஸ்ரீ அவார்ட் ஃபார் பரதநாட்டியம் இருக்குல்ல, பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ், அதுல எந்த டிரான்ஸ் உமன் ஃபர்ஸ்ட் டு வின் த பத்மஸ்ரீ அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்ப நான் கம்ப்ளீட்டா பரதநாட்டியம் ரிலேட்டடா யார் யாரெல்லாம் ஃபேமஸான எக்ஸ்பர்ட் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். பரதநாட்டியத்துல ஃபர்ஸ்ட் அலமேர் வள்ளி, அடுத்து பத்ம சுப்பிரமணியன், மல்லிகா சாராபாய், பால சரஸ்வதி, லீலா சாம்சன், பி தனஞ்சயன், ராம வித்யநாதன், உர்மிளா சத்யநாராயணன், நார்த்தகி நடராஜ், இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் கேட் பத்மஸ்ரீ. உங்களோட இமேஜ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து சோனால் மென்சிங், இப்பதான் அந்த கொஸ்டினை பார்த்தோம். சாந்தன தனஜெயன், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க ரொம்ப ஃபேமஸான வந்து பரதநாட்டியம் டான்சர். அடுத்து மின்னாலி சாரபை, இவங்களுமே ரிலேட்டடா பார்த்தோம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அடுத்து ருக்மணி தேவி அருந்தாளி, இவங்க எல்லாமே ரிலேட்டட் டு வந்து பரதநாட்டியம் டான்சர். கண்டிப்பா வந்து எக்ஸாம் எழுதிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நான் ஒத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கேள்வி வந்து என்னன்னா எது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன்? நார்த்தகி நடராஜ். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். அசாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பெனின்சுலா ஸ்டேட் ஹவ் டேஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குல்ல, இதுவும் என்னன்னா சென்சஸோட 2011ல இருந்து தான். பட் ஸ்டாண்டர்டா கேட்டிருக்காங்க. என்ன மீன்ஸ் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி நம்ம ரிலேட்டடா படிச்சிருந்தோம்னா அதை வச்சு இதை கனெக்ட் பண்ணலாம். இப்ப பாப்புலேஷன் டென்சிட்டி ரிலேட்டடா 2011ல என்னெல்லாம் இம்பார்ட்டன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கலே ஹையஸ்ட் வந்து பீகார். அதாவது 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1106 பேர் வந்து இருக்காங்க. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ் 17 பேர் தான் 1 கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அதே யூனியன் டெரிட்டரியில ஹையஸ்ட் பார்த்தா டெல்லி, அதே லோவஸ்ட் பார்த்தா அந்தமான் நிக்கோபார். டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னன்னா நார்த் ஈஸ்ட் டெல்லி, அதே லோவஸ்ட் பார்த்தா திபாங் வேலி. இது எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. இப்ப என்ன ஞாபகத்துல வச்சுக்கலாம், இந்த அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு வந்தாவே அங்க என்னன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து லோவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்டது அசாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பெனின்சுலா ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்னா மாடரேட் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல வெறும் அசாம் மட்டும் கேட்டிருந்தாங்க, இல்ல நார்த் ஈஸ்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், லோன் போட்டலாம். பட் பெனின்சுலார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனின்சுலார் ஸ்டேட் வரும்போது சவுத் இந்தியால இருக்கிற ஸ்டேட்டுமே வந்துன்னா கொஞ்சம் வரும். அதனால என்ன சொல்லலாம், மாடரேட் லெவல் வரனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃப்ரீடம் இன் எக்ஸைல் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்ன புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் கரண்ட் அஃபேர் பேஸ்டு வந்து புக்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான வந்து புக்ஸ். ஏன் ஸ்டாட்டிக் புக்னு சொல்லணும், 4 ஆப்ஷனுமே பாருங்களேன். இவங்க அந்த 2024 எழுதாத புக்கை தான் அந்த இதுல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீனிங்னா, நீங்க புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டடா படிக்க போறீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஒன்றா படிச்சீங்கன்னா அது ஒரு யூஸ்மே கிடையாது. ஃபேமஸான பர்சனாலிட்டியோட நீங்க புக்ஸ் படிக்கும் போது தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கேண்டிடேட் ஆஸ்பிரண்ட் என்ன பண்றாங்க, கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பாத்துறாங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர் படிக்கிறாங்க. அதுல கொஸ்டின் வரும்போது பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதனாலதான் சொல்றேன், கரண்ட் அஃபேர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எதுல நமக்கு அதிகமான ஃபோக்கஸ்னா ஸ்டாட்டிக் ஜிகே. சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா தலை லாமா. இவரோட புக்லாம் பாருங்களேன். ஃப்ரீடம் இன் எக்ஸைல் ஆட்டோபயோகிராஃபி, ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ், புக் ஆஃப் ஜாய், ஹவு டு சி யுவர் செல்ஃப் அஸ் யூ ஆர் ரியலி ஆர், பியாண்ட் ரிலிஜன், ethics for the whole world, destructive emotion, how to practice an open heart, a universe in a single atom, the convergence of science and spirituality, a little book of encouragement. இந்த எல்லா புக்கையுமே எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் தான் தலை லாமா.
அதாவது திபெத்தியனோட ஸ்பிரிச்சுவல் லீடர் தான் வந்துட்டு அந்த தலையிலாமா. இவர் என்னன்னா இப்போதைக்கு இந்தியால இருக்காரு, எக்ஸைல் ஆகி இருக்காரு. ஏன் அப்படின்னா சைனா இவர் மேல வந்துன்னா பயங்கர காட்டமா இருக்கானுங்க. திபெத் அவனுக்கு வேணும்னு சொல்லி சைனா இருக்கான். பட் இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கிடையாது, திபெத் வந்து இந்தியா கூட தான் இருக்கனால சின்ன ஒரு டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்கு. அது ரொம்ப பாலிடிக்ஸ், அதுக்குள்ள போவேனா. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இவர் எழுதின புக் அதுதான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? தலையிலாமா ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். To which state of India is the Hornbill Festival related அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னா அப்ப ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா அந்த இடத்துல கொஸ்டினை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபெஸ்டிவல்ல ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம பார்ட் 4 பார்க்கும்போது, அதாவது 2022 ஸ்ட்ராட்டஜிக்கு பார்ட் 4ல பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஹார்ன்பில் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கும். அந்த பேர்டு என்னன்னா மைக்ரேட்டரி பேர்டு, அதாவது சீசனுக்கு ஏத்தாப்புல தான் இந்தியாவுக்கு வரும். அப்ப எங்க வரும் அப்படின்னா நாகாலாந்துக்கு வரும். அதை வச்சு ரிலேட்டடா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி, நாகாலாந்து வரும். ரைட்டா? நான் கம்ப்ளீட்டா நாகாலாந்துக்கான ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது நாகாலாந்துல மொத்த இம்பார்ட்டன்ட் 4 ஃபெஸ்டிவல். ஒன்னு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், இன்னொன்னு மொவட்சு யோவோன்னு சொல்லுவாங்க, அடுத்து அவோலங், அடுத்து செக்வேனி. இதுதான் வந்து பார்ட் 4ல வந்து கேட்டது. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்ஸ் என்ன சேக் அப்படின்னு வச்சுக்கோன்னு சொன்னேன். இந்த இடத்துல நாகாலாந்துக்கு லேண்ட் எடுத்துங்க. லேண்ட் அதிகமா இருக்கிற இடம் என்ன சேக் இருப்பாங்க, அங்க இருந்து டெசர்ட்டா இருக்கும்னு சொல்லி வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட்ஸா கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹார்ன்பில்லுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல பில் இருக்குன்னு பாத்தீங்களா, நாகாலாந்துல லேண்ட் இருக்கு. அதிகமா நீங்க லேண்ட் வாங்கினா பில் வந்து அதிகமா வந்து செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா லேண்டோட விலை வந்து ப்ராப்பர்ட்டி ரொம்ப எக்கச்சக்கம். அதை வந்து கனெக்ட் பண்ணலாம், பில்லு வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸா வச்சுக்கலாம். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா நாகாலாந்து, ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டாக்டர் என் ரஜம் இஸ் நோன் ஃபார் பிளேயிங் த டேஷ் அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிக் எக்ஸ்பெரிமெண்டோட பேர் கொடுத்து அவங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? இவங்க இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்க. இவங்க வந்து தான் டாக்டர் வந்துன்னா ஆர் ரஜம். இவங்க என்னன்னா ஃபேமஸான வந்துன்னா வயலினிஸ்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? இவங்க ஃபேமஸான வயலின் வாசிப்பாங்க. அதனால ஆன்சர் வந்துன்னா சி, வயலின் அப்படின்னு ஒரு. ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். இது லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம். தஞ்சாவூர் பால சரஸ்வதி வாஸ் நோன் ஃபார் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்? தஞ்சாவூர் அப்படின்னு தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிக்ட் பேரு. தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் தானே ஆப்வியஸ்லி உள்ள கொண்டு வருவோம். அப்ப என்ன வரும்? தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அகைன் புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அன்பினிஷ்ட் எ மெமோயர் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷனை பாருங்களேன். பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோன், கரீனா கபூர், அலியா பட். 4 பேருமே என்ன ஃபேமஸான ஹிந்தி சினிமாவோட ஆக்ட்ரஸ். அப்ப இவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃப் ஒன்று தான் இந்த அன்பினிஷ்ட் எ மெமோயரா இருக்கும். அது யாரு? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? நான் கம்ப்ளீட்டா வந்து ஆட்டோபயோகிராஃபி ஃபேமஸான இந்தியன் பிலிம் ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுல பால்ராஜ் சாஹினி, மேரி ஃபிலிமி, ஆத்மகத, விஜயாந்தி மாலா, பாண்டிங், பிரியங்கா சோப்ரா, அன்பினிஷ்ட், இம்ரான் ஹாஷ்மி, த கிஸ் ஆஃப் லைஃப், சோனு சுட், ஐ எம் நோ மெஸ்ஸியா. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி ஃபேமஸ் மட்டும் தான் அந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கேட்டது என்ன? அன்பினிஷ்ட் அப்படின்றது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அன்பினிஷ்ட் மெமோயர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யாரோடதுன்னா பிரியங்கா சோப்ரா. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Which one of the following festival is celebrated when the annual harvest take place in Assam அப்படின்னு இருக்குல்ல, இதுல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். பொங்கல் தமிழ்நாடோடது, எதுக்கு வந்து அசாமோட வருது, அதனால வராது, இதை எலிமினேட் பண்ணலாம். அடுத்து மகர விளக்கு அப்படின்னு இருக்குல்ல, மகர விளக்கு வந்து பேரே தமிழ் பேர்ல இருக்கு, அது எதுக்கு அசாம்ல இருக்க போகுது, அதனால இதுவும் எலிமினேட். இது ரோகிணி ஆர் வந்து மக்பிகு, இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் வரும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பாக்குறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா என்ன பார்க்கலாம்? அசாமோட ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பார்க்கலாம். பிஹு அப்படின்னு வந்தாவே இட்ஸ் ரிலேட்டட் டு வந்துன்னா ஆசாம். இதுல 3 டைப் ஆஃப் பிகு சொல்லுவாங்க. ஒன்னு பொகாக் பிகு ஆர் ரொங்கோலி பிகுன்னு சொல்லுவாங்க, அடுத்து மக் பிகு ஆர் பொகோலி பிகு சொல்லுவாங்க, அடுத்து கடி பிகு ஆர் வந்து கொங்கலி பிகுன்னு சொல்லுவாங்க. பிகு அப்படின்னு வந்தாவே ஆசாமோட ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணலாம். அடுத்து பைகோ வந்து வரும், அடுத்து திகிங் பட்கை வரும், அம்புபாச்சி வரும், அடுத்து பைஷாகு வரும், அடுத்து மேதாம் மேபி வரும், அடுத்து ரோங்கர் வரும், அடுத்து மஜுலி வரும், அடுத்து அலியாயிங் லியாங் வரும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அசாமோட ஃபெஸ்டிவல். இதை வந்து நோட் பண்ணிக்க, கண்டிப்பா வந்து எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி வந்து அசாமோட ஃபெஸ்டிவல் கேட்டிருக்கான். பிஹு அப்படின்னு வந்தாவே அசாம் வரும். அதனால ஆன்சர் என்ன? சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இதுலயும் சென்சஸ் ரிலேட்டடா கேட்டிருக்கேன். அஸ் பர் த சென்சஸ் 2011 வாட் இஸ் த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்
அப்ராக்சிமேட் ரேஞ்ச் இன் இந்தியன் இருக்குல்ல, அப்ப என்ன ஃபெர்டிலிட்டி ரேட்டோட ரேஞ்ச் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி எத்தனை பேர் பிறக்கிறாங்க, சில்ட்ரன் பார்ன், அதுதான் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்லுவோம். இதுல 2011 சென்சஸ் படி 2.1 to 2.9 இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 2.1 to 2.9, அதனால ஆன்சர் பி தான் வரும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபேக்சுவலான இருக்கனால ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம நோட் பண்ணிட்டே வரலாம். 2011 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா அட் த எண்ட்ல வந்து என்னன்னா ஒரு ரிவிஷனா வச்சுக்கணும்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபேமஸ் சித்தார் பிளேயர் அப்படின்னு கேட்குறாங்களே, அப்ப என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு அந்த மியூசிக் ரிலேட்டடா யார் ஃபேமஸான எக்ஸ்பிரண்ட் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம், சித்தர் பிளேயர் எண்டரா பார்த்தலாம். இப்ப சித்தால யாரெல்லாம் வரும், பண்டித் ரவிசங்கர், இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. அடுத்து அனுஷ்கா சங்கர், அடுத்து விலையத் கான், அடுத்து இம்ரத் கான், அடுத்து நிகில் பானர்ஜி, சஹித் பர்வஸ், இவரையும் அடிக்கடி கேட்டுட்டாங்க. அடுத்து புத்தாதித்ய முகர்ஜி, இவரையும் அடிக்கடி வந்து என்ன கேட்டுட்டாங்க. பண்டித் ஹராசங்கர் பட்டாச்சாரியா, அடுத்து வந்து அரவிந்த் பாரிக். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் பாருங்களேன், நம்மளுக்கு யாரு வந்து சித்தார் பிளேயர் அப்படின்னு கேட்டோம். இந்த 4 ஆப்ஷன்ல 4th ஆப்ஷன் பாருங்க, அனுஷ்கா சங்கர், இவர் தான் இப்பதான் பார்த்தோம். அனுஷ்கா சங்கர் ஆஃப்டர் ரவிசங்கருக்கு அப்புறம் அனுஷ்கா சங்கர் பார்த்தோம். அப்ப என்ன இவர் ஃபேமஸான வந்து சித்தார் பிளேயர். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியானதான். மோகினியாட்டம் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு இருக்கலாம். மோகினியாட்டம்னா என்ன, கேரளாவோட வரும். ஏன்னா கேரளா 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கும். ஒன்று மோகினியாட்டம், இன்னொன்று கதகளி. மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ், அதுல 2 வந்து என்னன்னா கேரளா இருக்கு. அப்ப என்ன வரும் ஆன்சர் வந்து பி, கேரளா ஒரு. ரைட்டம்? ஏன்னா நான் என்டையர் அந்த கிளாசிக்கல் டான்ஸ்க்கான ஒரு மேப்பே கொடுத்தேன், அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட என்ன பார்ட் 5 ஸ்டாட்டிக் ஜிகே 2022 என்ன கேட்டான்னு சொல்லிட்டு 1 by 1 பார்த்தோம். இதோட கண்டினியூஸ் பார்ட்னா பார்ட் 6 நம்ம அப்பவங்களை பார்க்கலாம். இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.